இப்ப நான் சொன்னது மாரி தாங்க. ஒரு சூப்பரான லொகேஷன் சொல்லிட்டு இருக்கேன்னா, அதே மாரி தாங்க. ஒரு சூப்பரான லொகேஷன் தாங்க இது. ஸோ லொகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நெல்லிக்குப்பம் ரோடுங்க. சரவுண்டிங்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குடுவாஞ்சேரிங்க. ஸோ இத சொல்லும்போதே வந்து எந்த அளவுக்கு ஒரு வந்து முக்கியமான லொகேஷன் உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதே தாங்க. ஸோ வில்லேஜ்ன்னு நம்ம எடுத்துக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, முருங்கம்பாக்கம்ங்க. இந்த லொகேஷன்ல தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியுமே நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க. ஸோ எங்களுக்கு மெயின் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் வந்து ரேட் ரொம்பவே கூட இருக்கு. எங்களுக்கு மெயின் லொகேஷன்ல இருந்தா கொஞ்சம் நல்லாருக்கும். அண்ட் வந்து ரேட்டுமே எங்களுக்கு ஏத்த மாரி ஒரு அஃபர்டபுளா இருந்தா நல்லாருக்கும் தான் நம்ம சொல்லி ஆசைப்படுவோம். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம போடுறோம், இன்வெஸ்ட்மென்ட்க்காக போடுறோம்னா, அதுல வந்து எல்லாமே வந்து நம்ம கையில இருக்கிற காசு எல்லாத்தையும் குடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி அண்ட் ஹவுஸ் லேண்ட் இது எல்லாமே வந்து ஒருத்தவங்களோட கனவாவே இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா, நாளைக்கு அது டபுளா இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாரி ஒரு சான்ஸ் தாங்க எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாரி தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே சூப்பரான ப்ராப்பர்ட்டி. வாங்க நம்ம லொகேஷன் சொல்லல. ப்ராப்பர்ட்டியே நம்ம நேரா பார்த்துருவோம் வாங்க. சோ இதுதான் அந்த சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. நான் சொன்ன மாரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தாலே தெரியும். எனக்கு பேக் சைடுல பாருங்க உங்களுக்கு அபார்ட்மெண்ட் இருக்கிறதுமே தெரியும். நான் ஏன் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க ஏன் வந்து கிங் ஆர் குயின் சொல்றேன் அப்படிக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து சோ சென்னையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து வீடு இருக்கிறதோட அபார்ட்மெண்ட்ஸ் தாங்க நிறையவே இருக்கு. நீங்க சென்னையில இருக்கும்போது சென்னையிலன்னு இல்ல எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு வீடு பாக்குறதோட வந்து அபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி வந்து கன்வீனியன்ட்டா ஒர்க்குக்கு போயிட்டு வரவங்களுக்கு அது ஒரு கன்வீனியன்ட்டா நம்மளுக்கு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் ஏன் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க பார்த்துட்டு அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ஃபியூச்சருக்குமே அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரே ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு பேக் சைடில் இருக்கல இதே மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் நீங்க கட்டி விட்டாலுமே நல்ல இன்கம் பார்க்கலாங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கினாலும் சரி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி நீங்க நல்ல ப்ராஃபிட் வந்து நீங்க எடுக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம எதுக்காக வாங்கணும் ஃபியூச்சர்லேயே அது நம்மளுக்கு உதவும் இப்பயும் நம்மளுக்கு உதவும். ஸோ இப்போ வந்து ரேட் வந்து இப்போ வந்து ஒரு ரேட்டா இருக்கும் அப்புறம் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டா இருக்கும். இப்போ நம்மளால வாங்க முடியும் அப்ப நம்மளால வாங்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். சோ இப்போ வாங்கிட்டு நீங்க வந்து இதுல பில்டிங்கும் அதாவது அபார்ட்மெண்ட்டும் கட்டலாம் இல்லாட்டி இதை வந்து ஃபியூச்சர்லயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு இன்கம் நீங்க கண்டிப்பா பார்க்கலாங்க. சோ இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்ல ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2200 மட்டும் தாங்க. நம்ப முடியுதா? சோ இந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி மெயின் லொகேஷன் ப்ராப்பர்ட்டி டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி எப்படிப்பா இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்காக தாங்க கண்டிப்பா சொல்றேன். உங்களுக்காக மட்டும் தான் இந்த ரேட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ ரேட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் 2200 மட்டும் தாங்க. அதுவும் ஃபேசிங்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. எல்லாருமே ஆசைப்படுற ஒரு ஃபேசிங் தாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ப்ராப்பர்ட்டின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் விஐடி காலேஜ் அண்ட் ஸ்கூல் சூப்பர் மார்க்கெட் மெடிக்கல் ஷாப் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. ஜஸ்ட் இங்க இருந்து 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லயே வந்து நீங்க வந்து இது என்னது ஜூ வண்டலூர் ஜூல நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். அண்ட் 10 மினிட்ஸ்லயே வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையுமே ஈஸியா ரீச் பண்ணிடலாம். ஏன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர் அண்ட் ஜிஎஸ்டி. ஸோ கண்டிப்பா வந்து இதை வந்து நேர்ல வந்து நீங்க வந்து ஃப்ரீயா சைட் விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் வந்து சென்னையிலையும் சரிங்க. சென்னையில நீங்க எங்கேயா இருந்தாலும் சரி இல்ல வெளியூர்ல பாத்துக்கிட்டு இருந்தாலும் சரி நான் சென்னையில வந்து தொழில் தொடங்கணும் எனக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வேணும் எனக்கு ஹவுஸ் கட்டணும் எனக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வேணும் எனக்கு வந்து இந்த இடத்துல கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா கீழே தெரியும் உங்களுக்கு நம்பர். ஸோ கீழே தெரியுற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் ஆர் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க கேட்குற இடத்துல கண்டிப்பா என்னால கொண்டு வர முடியும். அதுக்காக தான் சொல்றேன் தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை இதே மாதிரி கொடுத்துக்கிட்டு இருங்க. உங்க ஹெல்த்தையும் பத்திரமா பாத்துக்கோங்க. ஸோ அதே போல தாங்க நான் வந்து உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுக்கான வந்து நம்ம சேனல் நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. மறுபடியும் இதே எனர்ஜியோட மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.